கவுண்டமணி, கவுண்டர் மணி, கவுண்டர் இப்படின்னு எல்லோரும் மணி அண்ணன், கவுண்டமணி அண்ணன் இப்படியெல்லாம் சினிமா வட்டாரத்தில் எல்லா ஹீரோவிலேருந்து எல்லோரும் கூடயும் வித்தியாசம் பார்க்காமல் அன்போடு அழைக்கப்படுகிறவர். கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் அது அப்படியே எப்படி 80களில் ஆரம்பித்து இதில் ஒரு 20, 25, 45 இருந்தாலும் 40 ஆண்டு காலம் ஒரு மனிதன் ஒரு சரியான இடத்துல உட்காந்துக்கிட்டு ஒரு ஆட்சி பண்ண முடியுமா? ஒரு விளம்பரம் இல்லாமல் அவர் திரையில் மட்டும்தான் அவருடைய நடவடிக்கைகள் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஆமாம், கவுண்டமணி சார்கிட்ட நான் ஒரு தடவை தாய் பத்திரிகையில் நான் ஒரு ஃப்ரீலான்ஸ் ஜேர்னலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கப்போ சாரை பார்த்து ஒரு ஷூட்டிங்கில் பார்த்து கேட்டேன், இந்த மாதிரி சார் இது மாதிரி உங்கள் கூட ஒரு 24 அப்போ இவர்களுடன் 24 பேர், ரஜினி சார், கமல், அந்த மாதிரி விஜயகாந்த் சார் உள்ள பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு சீரியல் கொடுத்துருந்தாங்க. அப்போ வந்து யாருங்க அடுத்து யார் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த பத்திரிகை இவங்க அந்த குழு இருக்காங்கல்ல ஆசிரியருக்குள்ளே இப்போ கவுண்டமணிகிட்ட பார்த்து எடுத்துருப்பா அப்படின்னு சொன்னாங்க. நான் கவுண்டமணிகிட்ட போய் கேட்டேன், ஓகே எனக்கு என்ன இருக்குது கொடுக்குறதுக்கு அப்படின்னா, இல்லைங்க ஒரு 24 hours இருக்கிறேன் அப்படின்னா அங்கேயே ஒரு நக்கலை ஆரம்பிச்சிட்டார். நான் அப்பாயின்மெண்ட் கேட்குறப்ப நான் ஒரு கேமராமேன்லாம் கொண்டு போய் எடுக்கணும், அப்போ ஸ்டில்லிங்கெல்லாம் எடுத்து செல்ஃபோனில் எடுக்க முடியாது. அப்போ அவர் சொன்னார், என்னத்தை பண்ண போகிறீங்க பார்ப்போன்னு பார்த்தா ஒரு ஆச்சரியப்படுத்த காலைல 6 மணிக்கு ஆரம்பிச்சு அடுத்த நாள் காலையில் 6 மணி வரலையும் இருக்கக்கூடாது. அப்போ அவர் வந்து ஒரு ஷிஃப்ட்டு போட்டு வேலை செய்கிறாரு. காலைல ஒரு 6லேருந்து ஒரு 8, 9 மணி வரலையும் ஒரு ஷூட்டு, அப்புறம் 10 மணிலேருந்து 1 மணி ஒரு ஷூட்டு, அப்புறம் 2 மணிலேருந்து அப்புறம் ஈவினிங் வரலையும் வருது. ஈவினிங் போய் எப்போ போயிட்டுருக்காங்க பல போயிருக்காங்க. நானே போய் மூஞ்சை காமிச்சிட்டு போனேன், 2 நாள் இருந்துட்டு போனேன். இது வந்து திருவிளையாடல் புராணத்தில் நாகேஷுக்கு இருந்த காலத்தில் அவர் முகத்தை காமிச்சா ஒரு பிஸ்னஸ் ஆகணும். தயாரிப்பாளர்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆவதற்கு பயன்படுத்துறது சகஜம் தானே, மார்க்கெட் இருக்கிற வழி தான். அதனால் பண்ணும்பொழுது பண்ணாங்க. இந்த மனிதன் வந்து என்னென்னா 1900 இன்னைக்கு தேதியில் அவர் வந்து 85 வயது. அவர் என்ன பண்ணுறாருன்னா 1939 வந்து அவர் பிறந்திருந்தாலும் அதில் வந்து அன்றைக்கி அவர் இறந்தக்கூடிய சூழ்நிலையில் பிறந்திருந்தாலும் 39 பிறந்து அதில் வந்து 49 10 வருஷம், 59 10 வருஷம். அவருக்கு 64 தான் சர்வர் சுந்தரம்ங்கிற படத்தில் ஒரு லேசாக தலையை காட்டுற மாதிரி வரும். ஆனால் அதுவரையிலும் என்ன செய்கிறாருன்னா அவர் நாடகங்களில் நடிக்கும்பொழுது ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு சில இது கொடுக்குறப்போ நாடகத்தில் வர்றப்போ தான் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு வரும்பொழுது எம்மராதாவெலாம் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். எம்மராதா வந்து கவுண்டர் கொடுக்குறாருன்னா அதை மாதிரி ஒரு கொடுத்த நகைச்சுவையாக கொடுக்கக்கூடிய ஒரு அவருக்கு சமமானவர்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு அவர் வந்து இந்த நிறைய பேர் அட்ராக்ஷன். இது என்னாச்சுன்னா அந்த காலகட்டங்கள் இருந்த எல்லா ஹீரோஸ் கூடவே கார்த்திகில் ஆரம்பித்து விஜயகாந்தாக இருக்கட்டும், இந்த பக்கம் பார்த்தா ரஜினிகாந்தாக இருக்கட்டும், கமலஹாசனாக இருக்கட்டும், அர்ஜுன் கூடவாக இருக்கட்டும், இதில் வந்து இந்த காமெடியை வந்து அப்படியே இதில் என்னாச்சுன்னா 64 வந்து சர்வ சுந்தரத்தில் ஆரம்பித்தாலும் அடுத்தாப்புல ராமனித்திரை ராமன்னா அதுக்கு முந்தையே இருந்துச்சு. அது மாதிரி அந்த மாதிரி அந்த 60களுடைய பிற்பகுதியில் 60 70 அந்த மாதிரி இருக்கும்போது ராமனித்திரை ராமனில் பண்ணுறாரு. அப்புறம் தேனும்பாலம் படத்தில் பண்ணுறாரு. பண்ணும்பொழுது அதை இப்போ டைட்டிலாம் கிடையாது, போட கும்பிடோட 2 வார்த்தை பேசிட்டு பார்ப்பேப்பா டைலாக் எதாவது கொடுப்பான். இதில் என்னாச்சுன்னா கவுண்டமணி, கல்லாப்பட்டி சிங்காரம், நம்ம பாக்யராஜ் சார் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தேனாம்பேட்டையில் ஒரு 80களில் அதுக்கு முந்தி கூட அந்த எல்எம்ஸ் ரோடும் அண்ணா சாலையும் சேர்கிற இடத்துல ஒரு லாட்ஜ் இப்போ வந்து ஆனந்தா ஹோட்டல் ஒன்று இருக்குது. அங்கே வந்து நடிகர்கள் என்ன பண்ணுவாங்க, துணை நடிகர்கள், ட்ராமா ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து வெயிட் பண்ணி டீ சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து யார் கேட்பா ஆர்டிஸ்ட் அர்ஜென்சி எப்போ கொஞ்சம் அழைச்சிடுவாப்பான்னா காலைல படம் அழைச்சிட்டு விட்றாங்க. அப்படித்தான் அவர்கள் இருந்தார்கள். இவர் பாக்யராஜ் சார் வந்து அவர் ரசிச்சிருக்கிறார். அதனால் அவர் வந்து கொண்டு வருவதற்கு பல்வேறு அவர் இயக்குனராக ஆகுவதற்கு முன்பே உதவி இயக்குனராகவும் அந்த இதாக செய்யும் பொழுது உதவி கதை வசனம் எடுத்தாங்கன்னா இவருக்குன்னு ஒரு போர்ஷன்ஸ் பண்ணார். அதில் ரொம்ப ஹைலைட் என்னென்னா அந்த 16 வயதில் 10 வச்சுட்டியே பரட்ட அப்படின்ட்டு. இன்றைக்கும் எல்லா ஊடகங்கள் அரசியல் இந்த இதெல்லாம் மீம்ஸ் எல்லாம் போடுறாங்கல்ல, அதில் வந்து பொண்ணை ஸ்டார்ட் மியூசிக் கொடுக்குறதாங்க, ஸ்டார்ட் மியூசிக், அப்புறம் வந்து நான் இதில் பண்ண அரசியல் இதெல்லாம்
ராஜமப்பான்னு இன்றைக்கும் அவரை பார்க்காமல் எந்த தமிழனும் தூங்க முடியாது. நிறைய பேருக்கு வந்து கரகாட்டக்காரன் வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய நண்பர்கள்ட்ட கேட்குறப்ப, ஏவா கவுண்டர் இப்போ இளையராஜாவோட மியூசிக் எப்படி வந்து நிறைய பேர் தாளாட்டுகிறதோ, அந்த 9 மணிக்கு மேலே அரசியல், அந்த ஆன்மீகம் எல்லாத்தையும் விட்டுவிட்டு அந்த கவுண்டமணி செந்தில் இந்த சார்லி சாப்ளின் ஸ்டைலில் என்ன பண்ணால் ஒரு ஸ்டேஜில் செட் ஆகிட்டாங்க. அது குறிப்பாக கரகாட்டக்காரனுக்கு அப்புறம் இவருடைய காமெடி வந்து டு தி கோர். அது அந்த சாப்ஸ்டிக் காமெடிங்கிற மாதிரி வந்து அவர் அடிக்கிறதும் ஒரு இது பண்ண ஒரு ஸ்டேஜில் சொல்கிறார், அண்ணே நான்லாம் அடிக்கக்கூடாதுன்னு நீங்கள் தாங்க அடிக்கணும். இவரிடம் அடி வாங்க வேண்டும் என்பதற்காக நிறைய நடிகர்கள் இவரிடம் கடி வாங்க வேண்டும் என்பதற்காக நிறைய ஹீரோக்கள் யாருனாலும் அவன் வந்தான். ஏன்னா வயசு வந்து 85 வயசு ஆகிப்போச்சு. அதனால் யாருனாலும் அவன் இவன் இந்தப்பா என்னால் தான் படம் ஒன்று வரையில்லை, அப்போ நான் சொல்கிறது கேளுங்கிறது எல்லாருடைய தலைகளை ஏறிவிட்டால். இதில் என்னாச்சுன்னா அவர் வந்து அவர் 20 வயசு டிஃப்ரென்ஸ் சொல்ல சாந்திமாவை திருமணம் செய்து நல்ல அவர் எதுலேயுமே சினிமாவில் முதலீடு செய்யவில்லை. நிறைய வீடுகள், காரு பிரியர், அவர் காரு அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணும் பொழுது அவர் வந்து 2 பெண் குழந்தைகள் யாரையும் படத்துலையோ ஃபோட்டோவிலையோ எங்கேயும் காட்டவில்லை. அது விரும்புவதில்லை. ஏவா கவுண்டர் பண்ணி வர்றான், எது என்னடா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கக்கூடிய ஒரு பர்சன். அதனால் வந்து இப்போல்லாம் வந்து 2 பேரும் நாங்கள் கல்யாணம் பண்ணோம், நாங்கள் காதலித்தோம், மகிழ்ச்சியாக இருக்கிறோம்னு மூச்சுக்கு 300 தடவை போட்டு குடிச்சோரா போன குடும்பம்லாம் இருக்குது. ஆனால் இவர் வந்து குடும்பம் வேறு, நடிப்பு, நடிகர் என்பது வேறு. ஆனால் ஒரு மனிதன் விடாமுயற்சி என்பது ஒரு அற்புதமான விஷயம். யாருக்குமே முயற்சி என்பது முடியும் வரை முயற்சிப்பது தான் முயற்சின்னு சொல்கிறாங்க. அந்த முயற்சியில் வந்து வெற்றி பெற்ற மிகப்பெரிய மனிதன். என்ன பாருங்களேன், எவ்வளோ ஆரம்பிச்சு எதுன்ட்டு அவர் எப்போது 64 சர்வசுதல் லேசாக காட்டுறாங்க. அடுத்து வந்து ராமலில் லேசாக போகிறாங்க. இப்படியே போகிற சிவபுராஜக்கெல்லாம் மேனேஜராக பண்ணுறாரு. இருந்தாலும் புதிய வார்ப்புலையும் பண்ணுறாரு. அது இன்னும் சொல்ல போனால் பருவத்தின் வாசல்லாம் கொடுத்தா கூட, கல்லுக்குள்ளீரர்கள் என்ற படத்துலலாம் பண்ணால் கூட இந்த சுவரில்லாத சித்திரங்கள் இந்த டெய்லர் அப்படின்னா என்னதான் அதை பார்க்குது அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ரெசன்டேஷன் அதை கொடுக்குறப்பையும் அந்த காஜா ஷெரீஃபு கூட வந்து ஒரு தத்துவத்தை சொல்வதற்கு அவரை தான் பயன்படுத்தியிருப்பார் பாக்கியராஜ். என்னென்னா அந்த பேரிச்சம்பழம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த பையன் அந்த இருக்கிறத பண்ணும்போது அடித்து பிடிச்சி அடையாமல் பண்ணணும், அது சுருளாக அந்த காஜா ஷெரீஃப் வந்து புகை விடுறப்போ, ஏன் நீ தானே வேலையை விட்டு நிற்கிட்டியா அப்படின்னு சொல்லாமல் சொல்லிவிட்டு எண்டில் அடைச்சிட்டு வருவார். இப்போலாம் என்னப்பா வேலைக்கு வரமாட்டானோ, வேலை கற்று கொடுத்தெல்லாம் போயிட்டானோ அப்படின்னு அழைச்சிட்டு வரும்பொழுதெல்லாம் அவர் வந்து ஒரு குணச்சித்திர நடிகர் என்பது, காமெடியோட குணச்சித்திர நடிகர் என்பது அந்த ஆலிநாள் அழகராஜன் என்பது இன்றைக்கும் வாப்பா ஆலிநாள் அழகராஜன் சொன்னாக்கா அதோடைய இது. அது மாதிரி அந்த கவுண்டர் பண்ணியை வந்து செந்தில் கொடுக்கும்பொழுது இந்த ஞானப்படம் அந்த கொட்டை விஷயமெல்லாம் பேசும்பொழுது எங்கேயோ கொண்டு போகிறார். இது ஒரு அப்படி ஒரு மனதால், அதாவது வெளிப்படையாக மனதால் சிரிக்க வைத்த அந்த மனிதன். அவர் விடாமுயற்சிக்கு மிகப்பெரிய இது. இன்னும் என்னாச்சுன்னா 2 பெண் குழந்தைகள் இருந்தாலும் அவருக்கு வந்து ஒரு ஆண் குழந்தையை தத்தெடுத்தார். அந்த பகுதியில் உள்ளவங்க என்ன சொல்கிறாங்க, அவருக்கு வந்து முறையாக என்ன தேவையோ என்ன செய்யணுமோ செஞ்சு அவருக்கு வந்து வாழ்க்கையில் செட்டில் பண்ண வச்சார். அது அந்த வாக்கிங் போகிறது காலையில் அந்த இதில் போவாங்க, அந்த தேனாம்பேட்டையில் முதலமைச்சர் இருக்கக்கூடிய இடத்துல போகும்பொழுது தலையில் முண்டாஸ் கட்டு போகிறது அந்த பகுதி மக்கள் எல்லோரும் பார்ப்பார். அதனால் பார்க்குறவங்களுக்குலாம் அப்படி வாரி வழங்குறது, அள்ளி கொடுக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர்கிட்ட போய் கிட்ட போனாலே நக்கல் அடிக்கிறதுலேயே ஓடி போய் சமயத்தில் கோவப்பட்டு பேசுகிற மாதிரி செய்தாலும் கூட அவருடைய உழைப்பு, அவருடைய ஜாதியை பற்றி பெரிய ஆராய்ச்சிகள் வந்துருமே. தமிழ்நாட்டில் தான் ஜாதி இல்லைன்னா சரிப்பட்டு வராத பண்ணும்பொழுது அவர் வந்து அந்த பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் அவர் பிறந்திருந்தாலும் அவர் வந்து அந்த கிராமத்தை மறக்காமல் அவங்க அக்கா அவங்க சகோதரிகளுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டு தான் இருந்தார். அவங்க அப்பா பேர் வந்து கருப்பையா, அவங்க அம்மா பேர் வந்து அன்னம்மாள் போட்டால் கூட இன்றைக்கும் வந்து தாய் தந்தை இருக்கக்கூடிய மரியாதை அவர் பெற்றோர்களில் அதை வந்து இன்றைக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தது அவர். இப்போ அண்மையில் அவருடைய துணைவியார் இறந்த போது நிறைய பேர் சொல்கிறாங்க, நிறைய பேர் வரல, அப்படியே கூத்த வந்து நிற்கல. அவர் யாருக்கும் போக மாட்டார், நல்ல காரியங்கள் கெட்ட காரியங்களும் போவதில்லை. அவருக்கு படம் தான் உண்டு. படம் என்பதற்கு எதுக்கான வச்ச பணம் எல்லாம் பத்திரிகையாளர் கேட்பாங்க. அந்த விக்கிலாம் போகிறப்போ எதுக்கு தேவையில்லாமல் வருங்கிற மாதிரி பண்ணதுனால வரவில்லை. அப்படி கிடையாது. யார் யார் என்னென்ன காலகட்டங்கள் வந்து செய்தார்களோ அவர் இவருக்குள்ள மரியாதைகள் செய்தார்கள். மொத்தத்தில் விடாமுயற்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டு, மக்களை மகிழ்விப்பதில் அவர் இன்னொரு சார்லி சாப்ளின். இன்னும் சொல்ல போனால் இந்த பொலிட்டிக்கல் சட்டைஸ்
இன்றைக்கும் சொல்ல போனாக்கா சந்தானத்தோடைய நடிப்பில் வந்து இவருடைய அந்த பஞ்சஸ் வந்து வளைச்சி பேசக்கூடிய அந்த அந்த பேச்சை வாங்கி பேச்சுக்குள்ளே கொடுக்கக்கூடியதாக இருக்கட்டும், விவேக்குடைய தத்துவங்கள் அந்த மாதிரி அந்த இதுக்கெல்லாம் வந்து அவர் தான் மூல காரணம். அவர் எம்.ஆர். ராதாவுடைய இருந்து அவர் எடுத்துக்கிட்டார், அல்லது எம்.ஆர். ராதாவும் இவர் ஒரு சமகாலத்தில் ஒரே சமயத்தில் திரைப்படத்தில் இல்லை என்றாலும் அவர் கொடுத்த தகவல்கள் ஒவ்வொரு இதுகளும் வந்து நிறைய இந்த இதுக்கு மூடநம்பிக்கை எதிராக நீங்கள் ஒவ்வொரு திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் ஏன் அந்த அங்கே போய் ஆல் இண்டியா ரேடியோட சொல்கிறார், இது மாதிரி ஒரு சின்ன சின்ன மேட்டர்லாம் சேர்த்துருவார். அந்த ஏ வீரப்பன் காமெடி விஷயங்கள் வந்து நிறைய அவர் நாகேஷுக்கு அப்புறம் இவருக்கு செய்யும்பொழுது அவர் டேக் ஆஃப் பண்ணிக்கிட்டார். அந்த 24 hours இருக்கும்பொழுது இதெல்லாம் நான் அவரிடம் தெரிந்து கொண்டது. எப்படியெல்லாம் அவர் சாப்பாடு போக்குவரத்து விஷயங்கள் எல்லாமே வெஜிடேரியன் நல்லா விரும்பி சாப்பிடுவார். நான்வெஜ் இருந்தால் கூட வந்து கூட இருப்பவர்கள் செய்வார். அதாவது அறுத்த கைக்கு சுண்ணாம்பு தடவ மாட்டாங்க, தேவையான இடத்துக்கு செய்வார். குடிச்சு காசு கேட்பான், அந்த பையன் குடிக்கிறான், அவன் வர்றப்போ காசு இந்த பையன் இந்த வாங்கி போய் காசு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றார். அந்த 24 hours நான் கூட இருந்ததா, நான் கூட வந்து அவருக்கு பத்திரிகையில் அதை எழுதுவதற்காக இருந்தோம்னா அதை ரொம்ப ரசித்து சிரித்து அந்த தாய்ப்பத்திரிகை இருந்த ஆசிரியர் குழுக்கள் நல்லா பயன்படுத்தினாங்க. மொத்தத்தில் இப்போ அண்மையில் அவருடைய துணைவியார் இறந்த சாந்திம்மா அவங்க வந்து எந்த காலத்தில் அவரும் ஒரு நடிகையாக இருந்தவர் தான், இருந்தாலும் ஒரு விரும்பி திருமணம் செய்து கொண்டாலும் அவருடைய முன்னேற்றத்தை ஒவ்வொரு மனிதனின் பின்னில் ஒரு ஆணுக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பது போல் இந்த பெண் வந்து குடும்பம் குடித்தனம் சினிமா படம் எடுக்காமல் சம்பாதிச்சது யார் தெருவில் நிற்கிறான் இவருக்கு பணம் கொடுக்காம தவிச்சாலும் இவருக்கு தானே தெரியும். அதை செய்தவர் அவர் வந்து இன்னும் அவர் வந்து நிறைய படம் பண்ணணும். அண்மையில் வந்தது கூட ஹீரோவாக தான் பண்ணார். 3 தங்கச்சியோட அண்ணனாக நம்மளே விமர்சிச்சிருந்தோம். அண்ணனாக பண்ணார். அண்ணன் என்றால் ஒரு 25 வயசு 85 வயசு பரிசு. ஏன் எம்ஜிஆர் இருக்கிறப்ப அவர் கேட்டது, ஏன் எம்ஜிஆர் பண்ணப்போ ஒத்துக்கிட்டே நான் பண்ண கூடாது, ஆனால் கருப்பாக இருக்கிறதுனால அப்போ தான் மாதிரி சில விஷயங்கள் செஞ்சார். அதனால் கவுண்டமணி வந்து இன்றைக்கு மேலே 100 வருடமானாலும் இந்த காமெடியாக ஒரு நக்கல் அணி போகாது. அதை திரையுலகத்துக்கு முழுமையாக பயன்படுத்தணும்னு வேண்டியது.